ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்எம்எம்எஸ்ல மேட்டில் பார்க்க போகிறது கண்ணாடி பிம்பம் கண்டறிதல், ஃபைண்டிங் த மிரர் இமேஜ். கண்ணாடி பிம்பத்தில் எப்படி பார்க்குறது, கண்ணாடியில் பார்த்தா ஒரு உருவம் எப்படி தெரியும் அப்படிங்கிறத நம்ம அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணணும். இதில் வந்து கண்ணாடி பிம்பத்தில் இடவள மாற்றம் ஏற்படும். ரைட் சைடில் இருக்கிறது லெஃப்ட்லேயும், லெஃப்டில் இருக்கிறது ரைட்லேயும் இருக்கிற மாதிரி தெரியும். நீங்கள் ரைட்டில் வாட்ச் கட்டியிருந்தீங்கன்னா கண்ணாடியில் அதே காமிச்சிங்கன்னா ஃபுல் அப்பியரன்ஸை காமிச்சோம்னா ரைட்டில் வாட்ச் கட்டியிருக்கிறது லெஃப்ட்டில் தெரியும், லெஃப்ட்டில் இருக்கிறது ரைட்டில் தெரியும். அதே மாதிரி மூக்குத்தி போட்டிருந்தீங்கன்னா ரைட்டில் போட்டிருந்தீங்கன்னா லெஃப்ட்டில் தெரியும், லெஃப்ட்டில் போட்டிருக்கிறது ரைட்டில் தெரியும். சாரீ கட்டியிருக்கும் போது நம்ம அந்த முந்தானையை குத்துறது வந்து லெஃப்ட்டில் குத்திருந்தோம்னா அதில் ரைட்டில் தெரியும். அது மாதிரி லெஃப்ட்டில் இருக்கிறது ரைட்டில் தெரியும், ரைட்டில் இருக்கிறது லெஃப்ட்டில் தெரியும். இதுதான் கண்ணாடி பிம்பத்தில் எப்படியெல்லாம் தெரியுது அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸ் எப்படி தெரியுதுங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இதில் பாருங்கள், ஏ அதே மாதிரியே இருக்குது, பி வந்து இந்த சைடில் இருக்குது, இந்த சைடு மாறிடுச்சு, சி இப்படி இருக்குது, டி இந்த மாதிரி இருக்கு, இந்த பக்கம் போயிடுச்சு, இ இப்படி இருக்கிறது இந்த சைடில் மாறி இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு லெட்டரும் எஃப் எப்படி இருக்குது பாருங்கள், ஜி எப்படி இருக்குது, ஹெச் பாருங்கள் எந்த சேஞ்சுமே இல்லை, ஐ சேஞ்ச் இல்லை, ஜே இப்படி வளைஞ்சிருக்கிறது இந்த பக்கமாக வளைஞ்சிருக்கு, கே இந்த பக்கம் மாறி இருக்குது, எல் இப்படி இருக்கிறது இப்படி இருக்குது, எம் நமக்கு வந்து சேஞ்ச் ஆன மாதிரி டிஃப்ரென்ஸ் தெரியல, என் இப்படி இருக்குது இப்படி மாறி இருக்குது, ஓ இப்படி மாறி இருக்குது, பி இப்படி இருக்கிறது இந்த பக்கம் மாறிடுச்சு, ஓவில் சேஞ்சே கிடையாது பாருங்கள், க்யூ இந்த பக்கம் இருக்கிறது இந்த பக்கம் இருக்குது, ஆர் இந்த சைடில் இருக்கிறது இந்த சைடில் மாறி இருக்குது, எஸ்ஸும் சேஞ்ச் ஆகிருக்கு, டி எந்த சேஞ்சும் தெரியல, யூ எந்த சேஞ்சும் தெரியல, வி எந்த சேஞ்சும் தெரியல, டபிள்யூ நமக்கு எந்த சேஞ்சும் தெரியல, எக்ஸு தெரியல, ஒய் தெரியல, இசட்டில் சேஞ்ச் ஆகிருக்கு. அதுக்கப்புறமா நம்பர்ஸ் எப்படி மாறுதுன்னு பார்க்கலாம். நம்பர்ஸ் பாருங்கள், 0 மாறவே இல்லை, 1 மாறி இருக்குது, இந்த சைடில் எப்படி இருக்குது இந்த சைடில் இருக்குது, 2 நல்லாவே மாறி இருக்குது, 3 மாறி இருக்குது, 4 மாறி இருக்குது, 5 மாறி இருக்குது, 6 இந்த சைடில் இருக்குது இந்த சைடில் மாறிடுச்சு, 7 மாறி இருக்குது, 8 மாறவே இல்லை, 9 மாறி இருக்குது. இப்போ அதுக்கப்புறம் கீழே உருவங்களோட கண்ணாடி பிம்பம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த சைடில் ஒரு டாட் இருக்குது, இந்த சைடில் 2 டாட் இருக்கா. கண்ணாடியில் பார்த்தப்பறம் இந்த ஒரு டாட் இந்த சைடில் மாறிடுச்சு, அதாவது ரைட்டில் இருக்கிறது லெஃப்ட்டுக்கு போயிடுச்சு, லெஃப்டில் இருக்க அந்த 2 டாட்டு ரைட்டுக்கு போயிடுச்சு. இதில் பாருங்கள், இந்த ஆரோ மார்க் இந்த ஆரோ மார்க் இந்த டாட்டு இதெல்லாம் வச்சு பார்த்துக்கலாம், இந்த இதையும் பார்த்துக்கலாம். இந்த சைடில் இருக்க அந்த க்ரீன் கலர் இது வந்து இந்த சைடுக்கு மாறிடுச்சு. ஸோ அதை வச்சு அதை கண்டுபிடிச்சிடலாம். இன்னும் கொஞ்சம் வேறு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஆரோ மார்க்கையும் நீங்கள் பார்த்துக்கணும். இதில் பாருங்கள், இந்த உருவம் கண்ணாடி பிம்பத்தில் இந்த பக்கம் இருக்கிற ஆரோ மார்க்கு இந்த சைடுக்கு போயிடுச்சு, லெஃப்டில் இருக்கிறது ரைட்டுக்கு போயிடுச்சு. அதே மாதிரி அடுத்த டாப்பிக்கில் நம்ம தண்ணீர் பிம்பம் பார்க்கலாம், வாட்டர் மிரேஜஸ், அப்போ அதை பார்த்துக்கலாம். இதில் மாற்றம் பெறா எழுத்துக்கள் HIOX அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ட்ரீம் அப்படிங்கிறது எப்படி இருக்குது, ட்ரீம் இதுக்கு என்ன ஆன்சர் வரும்னு பார்க்கலாம். டி வந்து எப்படி மாறிடும், இந்த பக்கமாக மாறிடும். ஸோ இந்த பக்கமாக இருக்கிற டி இது மட்டும் தான் இருக்குது. இந்த சைடில் இருக்கிறது ட்ரீம். ஸோ இந்த டி பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சது இது மாதிரி இருக்குது, வேறு எந்த டியும் அது மாதிரி இல்லை. ஸோ ஆப்ஷன் 2 தான் இதுக்கு ஆன்சர். நெக்ஸ்ட்டு செகண்ட் பாருங்கள், இதில் ஒரு சர்க்கிள் ப்ளஸ்ஸு ட்ரையாங்கிள், இதில் ஒரு குட்டி சர்க்கிள் இருக்குது. ரைட்டில் இருக்கிறது லெஃப்ட்டுக்கு போகும், அப்போ ப்ளஸ்ஸை பார்த்தா லெஃப்ட்டுக்கு போனது இது ஒன்று இருக்குது, இது ஒன்று இருக்குது. அந்த சர்க்கிள்ங்கிறது இந்த பக்கம் வந்திருக்கும், அப்போ இது மட்டும் தான், இந்த சர்க்கிள் மட்டும் தான் இங்கே வந்திருக்கு. இதில் பாருங்கள் ட்ரையாங்கிள் வந்துருச்சு. ஸோ ப்ளஸ்ஸு வந்து ரைட்டில் இருக்க ப்ளஸ்ஸு லெஃப்ட்டுக்கு போயிருக்கு, இந்த பெரிய சர்க்கிள் லெஃப்டில் இருக்க சர்க்கிள் ரைட்டுக்கு வந்திருக்கு. ஸோ ஆப்ஷன் 3 தான் இதுக்குரிய ஆன்சர். சில எக்ஸசைஸ் சம்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் என்எம்எம்எஸ் கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்க சம், இது வந்து 2016 கேட்டிருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 54607, இது மிரர் இமேஜ் கண்ணாடியில் எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 7 பார்த்திங்கன்னா இப்படி இருக்கிறது இப்படி வந்துருச்சு, 7 கரெக்டாக வந்துருச்சா. 0 இன்னொன்று வந்து லெஃப்ட்லேருந்து ரைட்டு போயிருக்குது, இதில் ரைட்லேருந்து லெஃப்ட் வரும், அதையும் செக் பண்ணிக்கோங்க. 7 இப்படி இருக்கிறது, 7 இப்படி வந்திருக்கு, 0வில் சேஞ்சே இருக்காது. ஸோ 0வில் சேஞ்சே இல்லை. 6 இப்படி இருக்கிறது இப்படி வந்துருச்சு, 4 இப்படி இருக்கிறது 4 வந்துருச்சு, 5 இப்படி இருக்கிறது இப்படி வந்துருச்சு. ஸோ ஃபஸ்ட்டு தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். மற்றதெல்லாம் பாருங்கள், இந்த 7 அப்படியே தலைகீழாக இப்படி திரும்பி இருக்குது, அது இல்லை. 5 அப்படியே நார்மலாக இருக்குது, அதுவும் இல்லை. இது வந்து லெஃப்ட்லேருந்து ரைட்டு, இதுவும் லெஃப்ட்லேருந்து ரைட்னே இருக்குது, அப்படி வரக்கூடாது. இல்லை, இது லெஃப்ட்லேருந்து ரைட்டு பார்க்கும்போது இது ரைட்லேருந்து லெஃப்ட் வரணும். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் 1. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், NTSE, இது வந்து 2018 NMMSல கேட்டிருக்காங்க. NTSE இது எப்படி வருதுன்னு பார்க்கலாம். N வந்து இந்த மாதிரி தலைகீழாக திரும்பி இருக்கும், இதில் வந்து கரெக்டாக இருக்காது, கிடையாது, இது தலைகீழாக திரும்பி இருக்கா. T அப்படியே தான் இருக்குது,
எஸ் சேஞ்ச் ஆகிருக்கு, இப்படி இருக்கிறது இப்படி ஆயிருக்கு. ஸோ இதுக்கு ஆப்ஷன் 2. ஒரு ஆப்ஷன் கண்டுபிடிச்சோடனே நீங்கள் மற்றது சும்மா ஒரு கிளான்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க இருக்குதா இல்லையானு. ஸோ இதுக்கு ஆப்ஷன் 2. நெக்ஸ்ட்டு தேர்டு ஈஸ்ட். இது வந்து என்எம்எம்எஸ் 2019 இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஈஸ்ட் இஏஎஸ்டி இது அப்படியே வந்திருக்கு, இது கிடையாது. இதில் பாருங்கள் இந்த சைடில் இருக்க இது வந்து ரைட் டு லெஃப்ட் இருக்கா, இது லெஃப்ட் டு ரைட், இது வந்து லெஃப்ட் டு ரைட் இருக்குது, இது ரைட் டு லெஃப்ட், அது மாதிரி இருச்சு. இப்படி இருக்குது, இப்படி வந்துடுச்சு. அப்படி இருக்குது, எஸ் சேஞ்ச் ஆகிருக்கு, டி சேஞ்ச் ஆகலை. ஸோ இதுக்கும் ஆப்ஷன் 2 தான் இதுக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் 1729 இது என்எம்எஸ் 2019 தான் இதையும் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் ஆப்ஷன் அதே 1729 அது வராது. இது வந்து லெஃப்ட் டு ரைட் 1729னா இது வந்து வரும்போது இங்கே வந்து 9271ங்கிற மாதிரி வரணும். ஸோ இதான் 9271. இது அதே நம்பர்ஸ் அப்படியே வந்திருக்கு. இது 1729, இது 9271 ஒரிஜினல் நம்பர்ஸாகவே இருக்குது. அப்போ 9271 மிரராக வர்றது இது ஆப்ஷன் 4. நெக்ஸ்ட்டு பாருங்கள், பிக்சர்ஸ்க்கு போயிட்டாங்க. ஒரு ஆரோ மார்க்கு, அது மேலே ஒரு கோடு இருக்குது. இந்த ஆரோ மார்க் இப்படி இருக்கிறது இந்த சைடில் திரும்பிடும். லெஃப்ட்டில் பாயிண்ட் பண்ணியிருக்கு, அது ரைட்டில் பாயிண்ட் பண்ணுற மாதிரி மாறிடும். இது ரைட்டில் பாயிண்ட் பண்ணியிருக்கு, இதுவும் ரைட்டில் பாயிண்ட் பண்ணியிருக்கு. ஸோ இது 2 3 4 கிடையாது, 1ஆக இருக்கணும், இல்லைன்னா 2ஆக இருக்கணும். அப்புறம் மேலே ஒரு கோடு இருக்கா, அது இந்த சைடில் இப்படி இருக்கா, அப்போ இந்த சைடில் அது மாறணும். ஸோ இந்த சைடில் மாறி இருக்குது, அதுக்கு ஆப்ஷன் 2 தான் ஆன்சர். இப்படி இருக்கிற கோடு வந்து இந்த பக்கமாக மாறி இருக்குது. ஸோ இதுக்கு ஆப்ஷன் 2 தான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு சம் என்எம்எம்எஸ் 2020 கேட்டிருக்காங்க. 45னா இந்த சைட்லேருந்து வர்றது இந்த பக்கம் 54ன்னு மாறணும். ஸோ இந்த பக்கத்துலேருந்து பார்க்கும்போது ஆனால் மிரர் வந்து இப்படி கொடுத்துருக்காங்க, இங்கே கீழே மிரர் கொடுத்துருக்காங்க. இந்த மிரர் இங்கே இருக்கா, அப்போ இது அப்படியே இப்படியே ஃப்ளிப்பான மாதிரி வரணும். ஃப்ளிப்பான மாதிரி வரணும்னா 4 இப்படியே வரணும், 5 இப்படியே கீழே வரணும். ஸோ இதுக்கு ஆப்ஷன் எந்த சைடில் மிரர் இருக்குதுன்னு பாருங்கள். கீழே இந்த பக்கம் மிரர்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்களா, அப்போ இப்படி வந்துடணும். அப்போ 4 இந்த பக்கமே தான் வரும், ஆனால் தலைகீழாக வரும். 5 இந்த பக்கமே தான் வரும், அதுவும் தலைகீழாக வரணும். ஸோ இதுக்கு ஆப்ஷன் 1 தான் அது கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு 7th கொஸ்டின் பாருங்கள். என்எம்எஸ் 2020 தான் அதுவும் கேட்டிருக்காங்க. இதில் வந்து ஒரு சர்க்கிள் இருக்குது, இந்த பக்கமாக ஒரு கோடு மாதிரி எதுவும் இருக்குது, மேலே ஒன்று இருக்குது. ஸோ இதுக்கு ஆப்ஷன் என்னவா வரும்னா, அந்த கோடு வந்து இந்த சைடில் வரணும். ஸோ இந்த சைடில் வர கோடு வந்து இதில் மட்டும் தான் இருக்குது, 4th ஆப்ஷனில் தான் இருக்குது. இந்த சைடில் ஒரு லைன் மாதிரி இருக்குது பாருங்கள், அது வந்து இந்த சைடில் வந்துருக்கா, அது மட்டும் தான். அதுக்கு ஆப்ஷன் 4 7th. நெக்ஸ்ட் 8th வின்னர். WINNER இந்த சைட்லேருந்து ஆரம்பிக்குது. அப்போ இந்த சைட்லேருந்து WII அப்படின்னு ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கிறது இது மட்டும் தான். தலைகீழ எல்லா மிரர் இமேஜாக இருக்குது, எல்லா லெட்டரும் மிரர், இதெல்லாம் லெட்டர்ஸ்லாம் ஒரிஜினல் லெட்டர்ஸ். இதில் மட்டும் தான் மிரர் இமேஜ் லெட்டர் WINNERன்னு இருக்குது, இந்த பக்கமாக WINNER இருக்குது. ஸோ இதுக்கு ஆப்ஷன் 1 இந்த கொஸ்டின் என்எம்எம்எஸ் 2021 கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ரெக்டாங்கிள்ஸும் பாக்ஸஸுமாக இருக்குது. இதில் வந்து இந்த ரெக்டாங்கிளை 2ஆல் டிவைட் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி ரெக்டாங்கிளை 2ஆல் டிவைட் பண்ண இமேஜ் எதில் இருக்குது, இந்த சைடில், இதில் தான் இருக்குது ரெக்டாங்கிள். இது வந்து லெஃப்ட்டில் இருக்குது. அதே மாதிரி ரைட்டில் 2ஆல் டிவைட் பண்ண இமேஜ் இது மட்டும் தான், இதெல்லாம் வேறு. ஸோ இதை வச்சு செக் பண்ணோம்னா ஆப்ஷன் 1 தான் இதுக்கு ஆன்சர். நெக்ஸ்ட்டு ரெஃபர். இது வந்து என்எம்எம்எஸ் 2023 கேட்டிருக்காங்க. ரெஃபர் REFER. இது வந்து லெஃப்ட்லேருந்து பார்த்தாலும் ரைட்லேருந்து பாலிண்ட்ரோம் வேர்டு. இது எந்த பக்கம் பார்த்தாலும் சேம் லெட்டராக வரும். இதெல்லாம் பார்த்தா இதெல்லாம் ஒரிஜினல் லெட்டர்ஸ். ஸோ இது கிடையாது, இது மட்டும் தான் மிரர் இமேஜ். ஸோ இதுக்கும் ஆன்சர் ஆப்ஷன் 10 இதுக்கு ஆன்சர் 1. ஸோ இதே மாதிரி மிரர் இமேஜஸ் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கணும். கீழே ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி நிறைய எக்ஸசைஸ் போட்டு பார்த்தீங்கன்னா, ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இதை ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.